என்ன ராஜா, வருத்தமா இருக்க? அம்மாவே நினைச்சிட்டு இருக்கியா? நீயும் மத்த பசங்க மாதிரி ஓடி ஆடி சிரிச்சு விளையாடணும், பழசே நினைச்சிட்டு இருக்க கூடாது. நான் உன் கூட இருக்கேன்ல, உனக்கு எந்த குறையும் வராம நான் பாத்துக்குவேன். ஏய் சிரி, ஏய் சிரி 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 சிரி. என் ராஜு இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தா உன்ன மாதிரி தான் இருந்திருப்பான். அவனுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டனோ அதில் நான் உனக்கு செய்யறேன். சார் வணக்கம் சார். எஸ், யார்ப்பா நீ, என்ன வேணும்? என் பேர் சூர்யா. இந்த ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை ரிக்ஷால கொண்டு வந்து விட்டுட்டு இருக்கேன். சரி. இந்த ஸ்கூல்ல எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிக்கிறாங்க சார். தமிழ்நாட்டில் இந்த ஸ்கூலுக்கு ரொம்ப நல்ல பேரு சார். அந்த விஷயத்தை சொல்லு. சார் என் பிள்ளைங்க இந்த ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுறான் சார். சார் அவனுக்கு 3ஆம் கிளாஸ்ல சீட் வேணும் சார். நல்லா படிப்பான் சார். சார் மெட்ராஸ் ஷெரீஃபா இருந்தாரு வேணுகோபால், அவரோட பேரனுக்கு இங்க சீட் வேணும்னு 4-5 நாளா போன் பண்ணிட்டு இருந்தாரு. அட்மிஷன் முடிஞ்சு போச்சுன்னு நான் சொல்லிட்டேன். கரெக்ட் தானம்மா? நம்ம ஸ்கூல்ல தான் அட்மிஷன்லாம் முடிஞ்சு போச்சே. சீட் ஒண்ணும் இல்ல, நீ போலாம். வணக்கம் சார். கேட்ட முடிப்பா. வணக்கம் சார். உனக்கு வேற வேலை இல்ல? அட்மிஷன்லாம் முடிஞ்சு போச்சு, சீட் கிடையாதுன்னு சொன்னேன்ல. ஏன் போற இடத்துக்குலாம் பின்னாடியே வர்ற? ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு? எத்தனை நாள் வந்தாலும் எவ்வளவு நேரம் இங்க நின்னாலும் உன் பையனுக்கு இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடையாது. சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நல்லா படிக்கிற பையன் சார். 2ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கான் சார். சார் அவன் இங்கிலீஷ்ல நல்லா பேசுவான் சார். ஏன் தமிழ்ல தானே சொல்றேன், ஏன் அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ? முதல்ல இங்க வெளியே போ. சார் அவன் ஒரு வருஷம் ஸ்கூலுக்கே போல சார். மாட்டேன்னு சொல்லிடாதீங்க சார். பெத்த பிள்ளை ஒரு வருஷம் ஸ்கூலுக்கு அனுப்பாம எடுத்துட்டு இப்ப வந்து அட்மிஷன் கேக்குற நீ? உனக்கு இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடையாது. சார் அவன் என் பையன் இல்ல சார், அனாதை சார். பரிதாபப்படுறீங்களா? அவன் அனாதைன்னு சொல்லி சீட்டு கேட்க வேண்டாம் நினைச்சேன். ஆனா சொல்ல வச்சிட்டீங்க. 4 பேருக்கு சோறு போடுறதை விட ஒருத்தர் படிக்க வைக்கிறது எவ்வளவு மேலுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனாலதான் அவனை படிக்க வைக்கலாம்னு நினைச்சேன். ஏன் சார், நானும் கார்ல வந்து இறங்கி சீட்டு கேட்டிருந்தா எனக்கு சீட்டு கொடுத்துருப்பீங்களா சார்? சார் படிக்கிற பசங்களுக்குள்ள வித்தியாசம் பார்க்க கூடாது தானே யூனிஃபார்மே போடுறோம். அப்புறம் எதுக்கு சார் சீட்டு கொடுக்கும்போது மட்டும் ஆளை பார்த்து கொடுக்குறோம்? சார் இதையும் மீறி ஒரு பையனுக்கு தகுதி இருந்துச்சுன்னா அவங்க அப்பா அம்மா படிச்சிருக்காங்களான்னு கேட்கிறோம். அப்பதான் சீட்டு கொடுப்போம்னு சொல்றோம். சார் படிக்கணும்னு ஆசைப்பட்டு வர்றவங்களுக்கு முதல்ல படிப்பு சொல்லி கொடுப்போம் சார். அவன் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன குலம் கோத்திரம், அவன் ஏழையா பணக்காரனா இதெல்லாம் பார்க்க வேண்டாம் சார். நல்லா இல்ல சார். இவனை ஒரு கலெக்டராவோ டாக்டராவோ ஆக்கணும்னு வழக்கில் நான் வேணா ஆசைப்படலாம் சார். ஆனா நீங்க ஆசை பண்ணணும்னு அவசியமே இல்லை சார். எவ்வளவு பெரிய மனசு பாவன. ஒரு அநாத பையனுடைய படிப்புக்காக எவ்வளவு தூரம் கஞ்சின. உனக்கு சீட் கொடுக்கறேன், ஆனா வர 10ஆம் தேதிக்குள்ள 15,000 ரூபாய் பணம் கட்டணும். முடியுமா?
நோக்கத்தை புரிஞ்சுக்காம நான் அன்னைக்கு பேசிட்டேன். அத மனசுல வச்சுக்காம நான் உதவி செஞ்சா ஏத்துப்பீங்களா? இல்ல சொல்லுங்க, நான் வேணா பிரின்சிபல் கிட்ட பேசி பார்க்கட்டுமா? சூர்யா. ஏற்கனவே வாங்கியாச்சே. இல்ல சார், நான் இப்பதான் வரேன், வாங்கல. லெட்ஜர்ல வாரியா சைன் போட்டுருக்கு. இல்ல சார், நான் இன்னும் வாங்கல. சத்தியமா இன்னும் வாங்கல. சைன் போட்டது யாரியா? சார், நான் கோகுலம் காலனி சூர்யா. கோகுலம் காலனியா இருந்தானே எங்க இருந்தா எனக்கு என்ன? லெட்ஜர்ல கையெழுத்து போட்டு பார்த்தே இல்ல? போயா. சார் சார் சார், நான் நைட் ஷிஃப்ட்லாம் பண்ணிருக்கேன் சார், உங்களுக்கு தெரியும் சார். சொல்லுதோ அதுதான். லெட்ஜர்ல கையெழுத்து போட்டு பார்த்தே இல்ல? சார் சார், வேற யாரும் என் பேர்ல கையெழுத்து போட்டு வாங்கியிருப்பாங்களா? நான் தான் வாங்கினேன். நீங்க வாங்குனீங்களா? எதுக்கு? இங்க புதுசா யார் வேலைக்கு சேர்ந்தாலும் முத 2 வார சம்பளத்தை யூனியன் எடுத்துக்கும். அதான் இங்க சட்டம். சட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், பையன் படிப்புக்காக கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் கொடுத்துருங்க. தர முடியாது சொல்றல. பையன் படிப்புக்காக கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம், பணத்தை வாங்காம போக முடியாது, கொடுத்துரு. என்னையா சொன்னதை திரும்ப திரும்ப சொல்றீங்க? வேணுமா? இந்த போர்க்கு எத்தனை போ. அட்மிஷன்லாம் ஓகேப்பா. நாளைக்கே பையனுக்கு யூனிஃபார்ம் போட்டு ஷூலாம் போட்டு ஸ்கூல்ல கொண்டு சேர்த்துரு. தேங்க்யூ சார். அது ஒண்ணுடா, நேத்து அந்த ஒண்ணுல இத பார், இனிதான் முதல் நாள் ஸ்கூலு, ஒழுங்கா நடந்துக்கணும், நல்ல பேர் வாங்கணும், நீதான் கிளாஸ்ல ஃபர்ஸ்டா வரணும். மத்தியானம் சாப்பாடு பையில வச்சிருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிட்டுறேன்னு. அப்புறம் சாயந்தரம் வரதுக்கு முன்னாடி என்னென்ன புக்ஸ் வாங்கணும், என்னென்ன நோட் புக்ஸ் வாங்கணும்னு டீச்சர் லிஸ்ட் போட்டு வாங்கிட்டு வந்துரு. சாயந்தரம் போய் வாங்கிட்டு வந்துடலாம். நல்லா படிக்கணும்னா போயிட்டு வா, போயிட்டு வா. ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டாரு, புக்ஸ்லாம் வாங்கணும்னா இன்னும் எவ்வளோ கஷ்டப்படுவாரு. நான் செய்ய போறது திருட்டுதாயா, என்ன மன்னிச்சிடு.
மெதுவா மெதுவா. என்ன இவ்வளவு அவசரமா வந்து ஏறுற? ஆமா, உனக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கா? எல்லாம் பிடிச்சிருக்கு. சீக்கிரம் போ. ஆமா, பசங்க நல்லா பழகுறாங்களா? நல்லா பழகுறாங்க. சீக்கிரம் போ. அம்மா, டீச்சர்லாம் ஒழுங்கா பாடம் சொல்லி தராங்களா? நல்லா சொல்லி தராங்க. சீக்கிரம் போயே. போறேன் போறேன் போறேன். டேய், நான் பிரின்சிபல்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயோ, அதெல்லாம் நாளைக்கு சொல்லிக்கலாம். சீக்கிரம் வண்டி எடு. ஓ, புக்ஸ் வாங்குற அவசரத்துல இருக்கியா? அதான் போலாம் போலான்னு சொல்றேன். புக்ஸ்லாம் வாங்க வேண்டாம். எங்க கிளாஸ்ல எல்லா பையன்கிட்டயும் எக்ஸ்ட்ரா புக் இருந்தது. அதனால ஆளுக்கு ஒண்ணு எனக்கு கொடுத்தாங்க. அதனால வாங்க வேண்டாம். எல்லாம் நல்ல பசங்க, உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும்டா. என்ன சார் இது அநியாயமா இருக்கு? 3ஆம் கிளாஸ் புக்ஸ் எல்லாம் திருட்டு போயிருக்கு. திருட்டு போனது எல்லாமே 3ஆம் கிளாஸ் புக்ஸா? ஆமா சார். இது வரைக்கும் நம்ம திருட்டு நடந்தது இல்ல. என்ன ஏதுன்னு நான் விசாரிக்கிறேன். ஒரே நாள்ல இத்தனை புக்கு திருட்டு போயிருக்குன்னா யார் திருடிப்பாங்க சார்? எல்லாம் இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்களா தான் இருக்கும். வேற யார் திருடி இருப்பாங்க?